Hey guys, welcome back to Diploma Guidance with Lochana. TNLA போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கான ரவுண்ட் 1க்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வந்து எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர் லாகின்குள்ளே எப்பயும் போல் உங்களோட யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா, ஃபோன் த்ரூவில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டேஷ்போர்டு வந்து காட்டும். சரிங்களா, உங்களோட மார்க்கு அதெல்லாம் காட்டும். ஸோ அதுக்கு கீழே வந்து அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷன் சாய்ஸ் ஃபில்லிங் போனீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் வந்து அங்கே ஓப்பன் ஆகும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங், செலக்டட் சாய்ஸ், லாக் சாய்ஸ். ஸோ லாக் சாய்ஸ் வந்து நீங்கள் நாளைக்கு கூட பண்ணிக்கோங்க பொறுமையாக. ஏன் அப்படின்னா பொறுமையாக என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து கோ த்ரூ பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நாளைக்கு வந்து சாய்ஸஸை லாக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன சாய்ஸஸ் வந்து கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நிறைய பேர் கேட்ட டவுட் என்னென்னா, யார் ஃபஸ்ட்டு போய் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த காலேஜ் கிடச்சிருமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் 84% வச்சு நீங்கள் எந்த காலேஜ் கொடுக்குறீங்களோ அந்த மார்க்குக்கான காலேஜ் தான் கிடைக்குமே தவிர்த்து நீங்கள் 84% வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு போய் சாய்ஸ் லாக் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு இது ஃபர்ஸ்ட்டு கிடைக்குமானா அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அவங்கவுங்களோட பர்சன்டேஜுக்கு என்ன சாய்ஸ் காலேஜ் வருமோ அதுதான் வந்து கிடைக்குமே. ஸோ 89 இல்லை 91% வச்சுருக்கவங்க நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது ஃபர்ஸ்ட் கிடைக்குமே தவிர்த்து 84% வச்சுருக்கவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ணாங்கன்றதுக்காக அவங்களுக்கு வந்து அது கிடைக்காது. சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹரிபரியாலாம் பண்ண வேண்டாம், பொறுமையாக நிதானமாக பண்ணாலே போதும். ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் இன்ஸ்டியூஷன் டேட்டா. ஸோ இப்போ இந்த சர்ச் காலேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எந்த காலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே பாருங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணும். ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து எப்படி இருக்குன்னா வெறும் பிரான்ச் கோட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரான்ச்சோட ஃபுல் அப்ரிவேஷன் என்னவோ அதையும் கொடுத்து பிரான்ச் கோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECE வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து சென்னைக்குள்ளே நான் வந்து போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நான் கீழே போய் பார்த்தேன்னா எனக்கு வந்து எந்தெந்த காலேஜஸ் வந்து வேகன்சிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து OCயில் வந்து 2 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, SCயில் வந்து 1 சீட் அவைலபிளாக இருக்குது, SCAயில் வந்து 1 சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 சீட்டு தான் வந்து ஃபில் ஆகாமலே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் இது வேணும்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரியும் செக் பண்ணலாம். இப்படி இல்லைனாலும் இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் சர்ச் காலேஜஸ் பை இதை வந்து கொடுக்காம வெறும் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு எல்லா காலேஜஸுமே வந்து அவைலபிளாக காட்டும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அந்த காலேஜில் வந்து உங்களுக்கான வேகன்சிஸ் இருக்கோ இல்லையோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த காலேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே அந்த காலேஜோட பேரை கொடுத்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜஸ் லிஸ்ட்டை வந்து நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறேன். ஸோ எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த காலேஜஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் இந்த காலேஜ் லிஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நான் வந்து ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ் கரூர் சேலம் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த சீட்ஸ் ஏதாவது அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்து எங்கெங்கே எந்தெந்த காலேஜஸ் வேணுமோ அதை வந்து இங்கே செக் பாக்ஸ் இருக்குது இல்லையா செலக்ட் அப்படின்னு, ஸோ இந்த செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏன் இது வந்து எனக்கு செலக்ட் ஆகலை, கன்ஃபர்மேஷன் அடிஷன் அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு இந்த காலேஜ் வேணும்னா நீங்கள் செலக்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து காட்டுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓகே நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள் சாய்ஸஸ் ஆடட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ EC வாஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்து ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து இன்னொரு காலேஜும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எத்தனை காலேஜ் நான் வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களால் எவ்வளோ காலேஜ் செலக்ட் பண்ண முடியுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸாக வைக்கிறீங்க. அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அடுத்த காலேஜை செக் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வச்சு அது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அடுத்து ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்க காலேஜ் கிடைக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்பயுமே நீங்கள் எது கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வைங்க. ஸோ அது மாதிரி வச்சு போனீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா காலேஜஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வியூ சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த வியூ செலக்ட் சாய்ஸில் வந்து நீங்கள்
என்னென்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்களோ அந்த சாய்ஸஸ் வந்து வரும் இங்கே. சரிங்களா? ஸோ இப்போ இருங்க, நான் வந்து இன்னொன்று 2-3 காலேஜ் வந்து சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே பாருங்கள் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் மேலே கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்வர்ட் மேலே போயிடும். அதாவது இப்போது நான் இதை வந்து 4வது ஆப்ஷனாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இந்த மேலே ஆரோ மார்க் போட்ட சிம்பிள் இருக்கு இல்லையா, நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து மேலே போகும். ஒருவேளை நீங்கள் மேலே கொடுத்துருக்கிறது எனக்கு கீழே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீழே சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா அது கீழே வரும். இந்த காலேஜே எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டஸ்ட்பின் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆக்ஷன், டு யூ ரியலி வாண்ட் டு டெலிட் திஸ் சாய்ஸ்னா ஆமாம் எஸ் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி பண்ணணும். இதில் பாருங்கள் இங்கே ஆட் சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட் சாய்ஸ்குள்ளே போனீங்கன்னா திரும்பவும் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பேஜே வந்து ஓப்பன் ஆகும். இன்னும் நீங்கள் எந்தெந்த காலேஜஸில் கொடுக்கலாம். ஸோ இப்போ கீழே பாருங்கள் நம்மளுக்கு வந்து எந்தெந்த காலேஜஸில் வேகன்சிஸ் இருக்குது, நம்மளோட கம்யூனிட்டி நம்மளோட கேட்டகரிக்கு என்னென்ன காலேஜஸில் நம்மளுக்கு சீட்டு கிடைக்குங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து ஓசியில் 5 சீட்டு இருக்குது, எஸ்சியில் 2 இருக்குது, எஸ்சிஏல வந்து 1 சீட் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட காலேஜை நீங்கள் செக்லிஸ்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக அங்கே செக்லிஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதை நீங்கள் வந்து அந்த செக் பாக்ஸை கொடுத்துட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கான சீட்ஸ் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே நான் கொடுத்து முடிச்சாச்சு. நான் மறுபடியும் வியூ செக்லிஸ்ட் கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா கோ டு லாக். ஸோ லாக் சாய்ஸஸ்குள்ளே போனீங்கன்னா வியூ செலக்டட் சாய்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். திரும்பவும் நீங்கள் கொடுத்துருக்க செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஓகே வாங்குறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த லாக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போய் சாய்ஸஸ் வந்து லாக் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், பொறுமையாக நாளைக்கு கூட இருந்துட்டு லாக் பண்ணுங்கள். நீங்கள் லாக் இன்றைக்கே பண்ணால் தான் உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் பொறுமையாக பண்ணுறீங்களோ இது வந்து கொஞ்சம் பெட்டர். ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னுமே கூட காலேஜஸ் வந்து அனலைஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரிவ்யூ சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ப்ரிவ்யூ சாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சாய்ஸஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகுவீங்க. சரிங்களா? ஸோ கீழே பாருங்கள் சாய்ஸ் லாக் அப்படின்னா நீங்கள் இதை ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் வந்து லாக் ஆகிடும். சரிங்களா? அந்த ஓடிபி நீங்கள் வந்து அங்கே என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸஸ் வந்து அங்கே லாக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் சாய்ஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். இதில் வந்து எந்த விதமான ஹரிபரியுமே கிடையாது. பொறுமையாக பண்ணுங்கள். நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.